விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். பலஸ்தீனத்தின் மீது மீண்டும் ஒரு முறை தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள். அதன் அடிப்படையிலே நேற்றிரவு மற்றும் இன்று பின்னேரம் இந்த தாக்குதல்கள் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முதற்கட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாம் கட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்போது இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியிருக்கிறது. யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களை மீறுகின்ற அடிப்படையில் அதனுடைய விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும். அதன் அடிப்படையில் மத்திய காசா பகுதியில் இந்த ஆளில்லா விமானம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் தொடர்பான விவரங்கள் வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, இந்த தாக்குதல் காரணமாக நேற்று இரவு அதிகாலை வேளையிலே 2 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் பின்னேரம் நடாத்தப்பட்ட தாக்குதலில் இன்னும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்களோடு வைத்து பார்க்கின்ற போது ஆளில்லா விமானங்கள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனை இன்னொரு விதத்திலும் இவ்வாறு கூறலாம். அதற்கு சிறந்த உதாரணமாக இஸ்ரேலினுடைய பணைய கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரினுடைய தந்தை சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த கருத்துக்களை கூறி அதனை உங்களுக்கு விளக்குவதற்கு எண்ணுகிறேன். அதாவது, அமெரிக்காவினுடைய பிரஜைகளாக இருந்து இஸ்ரேலில் வந்து குடியேறியவர்கள் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்படுகின்ற போது அவர்களை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் ஆர்வம் காட்டுகிறது. ஆனால் இஸ்ரேலிலேயே குடிமகன்களாக இருக்கக்கூடிய அல்லது இஸ்ரேல் இராணுவத்திற்கு பணியாற்றக்கூடிய என்னுடைய மகன்களை போன்றவர்களை விடுவிப்பதில் இஸ்ரேல் அரசாங்கம் அக்கறை காட்டவில்லை. ஆகவே அவர்களை விடுவிப்பதில் பாரிய அளவு அக்கறை இல்லை என்பது போல் தெரிகிறது என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தோம் என்றால் ஒரு விடயம் புலப்படுகிறது. பண கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் அமெரிக்காவினுடைய பிறப்புரிமையை கொண்டவர்கள் அதில் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் பலர் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதில் தான் இஸ்ரேல் அரசாங்கம் ஆர்வம் காட்டியிருக்கிறது. எதற்காக என்றால் அமெரிக்காவினுடைய அனுசரணையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள. ஆகவே இந்த போரை வழிநடாத்தி செல்வதற்கு அமெரிக்கா முன்வருந்தமை அல்லது அவர்களுக்கு உதவுவதற்கு இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கின்றமை எதற்கு என்று கேட்டபோதுதான் எங்களுக்கு அந்த பதில் அப்போது கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது இந்த ஒரு தந்தை கூறிய பதிலிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, இஸ்ரேலின் பிரதமருக்கு தேவை தன்னுடைய யுத்தத்தை கொண்டு செல்வதற்கான ஆட்புல மற்றும் நிதி உதவிகள். அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உதவி மார்க்கம் என்பது அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு மட்டும்தான். அதனை பெற்றுக்கொள்ளும் நோக்கில்தான் இவை அனைத்துமே அரங்கேற்றப்படுகின்றன என்பதனை எங்களால் இப்போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பான நேயர்களை, அதற்கு விலை கொடுக்கின்ற பலஸ்தீன மக்களினுடைய எண்ணிக்கை, விலை கொடுத்த பலஸ்தீன மக்களினுடைய எண்ணிக்கை என்பது 48,000 ஆரம்பிக்கிறது. 48,000 பேர் இதுவரை உயிரிழந்து விட்டார்கள். இதன் பிறகு தொடர்கின்ற யுத்தங்களின் போது அல்லது யுத்தங்களின் அடுத்த கட்ட நகர்வுகளில் இன்னும் எத்தனை பேர் கொல்லப்பட போகிறார்கள் என்பது அந்த எண்ணிக்கையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த 48,000 என்பது மார்ச் நடந்த தாக்குதலிலே, அதாவது கிட்டத்தட்ட 1 வருடத்தை அண்மித்து கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதலின் பிறகு இடம்பெறுகின்ற பலஸ்தீன் மீதான எதிர்ப்பு நடவடிக்கைகள், ஆக்கிரமிப்புகளின் போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தான் அவைகள். ஆகவே இதிலிருந்து புலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. நெதன்யாகு வெகு சீக்கிரமாக தன் மக்களினுடைய மனதிலிருந்து நீக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதனை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நெதன்யாகு தன்னுடைய சொந்த மக்களால் எதிர்த்து தாக்கப்படுகின்ற நிலைக்குள்ளாவதற்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் போரை விரும்பவில்லை. அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.